Hi students, welcome to our channel. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NCERT based 1 marks questions பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி கொஸ்டின்ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் கொஸ்டின்ஸ் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் வச்சு அங்கே வந்து நம்ம கொஸ்டின் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் இங்கே பார்ப்போம். ஸோ இஎம்ஐல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, the magnetic flux passing through the coil initially எவ்வளவு 4 into 10 to the power minus 4 it reduces to 10% its original value. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், π1 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 into 10 to the power minus 4 வெப்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இனிஷியலி வந்து 10%ன்னு சொன்னோம்னா நமக்கு இந்த வேல்யூ 4 into 10%, அப்போ 10 divided by 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.4 into 10 to the power minus 4 வெப்பர் கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நமக்கு என்ன தெரியும், EMF is equal to modulus of minus d pi by dt, changing magnetic flux with respect to time. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், மாடுலஸ் இருக்கலாம் நெகட்டிவ் வேல்யூ போயிடும். இப்போ d by dt. ஸோ இதில் சேஞ்சிங் அப்படின்றதுனால நான் இதை எப்படி எடுத்துக்கலாம், π1 minus π2 divided by t. ஸோ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டைம் தான் கேட்டிருக்காங்க அண்ட் EMF வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ t is equal to நம்மளுடைய வேல்யூ எவ்வளவு, 4 into 10 to the power minus 4 minus 0.4 into 10 to the power minus 4 divided by நான் 7.2 அப்படின்றத 72 into 10 to the power minus 3 at the same time இங்கே ஒரு minus 2 சேர்த்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைச்சிடும், இங்கே வேல்யூ 10 to the power minus 5 போட்டுக்கலாமா, minus 5. ஓகே. ஸோ இப்போ இதுல 4 0.5 3.6 வந்துருமா, இந்த 3.6 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 36 into 10 to the power minus 5 வச்சுக்கலாம் divided by 72 into 10 to the power minus 5. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இது கேன்சல் ஆகும். ஸோ 36 1 time, இது வந்து ஒரு 2 time. ஸோ அப்போ 1/2 that is equal to 0.5 seconds அப்படின்றதா நம்மளோட ஆன்சர். ஸோ அதை வந்து ஆப்ஷன்ல வந்து சி ஆப்ஷனாக இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க, பை கொடுத்துட்டாங்க. ஸோ பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4t ஸ்கொயர் பிளஸ் 6t பிளஸ் 9 இருக்கு. ஸோ நமக்கு டைம் செகண்ட்ஸ் அட் 2ல வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ நமக்கு தெரியும் d pi by dt. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 8t பிளஸ் 6 கான்ஸ்டன்ட்டும் வராது. ஸோ அதனால விட்டுறோம். அப்போ 8 into 2 பிளஸ் 6, ஸோ 16 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 22 வோல்ட்ன்றதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா whenever there is a relative motion. ஓகேவா? ரிலேட்டிவ் மோஷன்னாலே ஒரு இதுல இருந்து இன்னொன்னோட என்ன செய்வோம், கம்பேர் பண்ணுவோம். between the coil and the magnet, magnitude of the induced EMF is set up in the coil does not depends upon அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ does not depends upon தெரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ டோட்டல் இன்டியூஸ்டு EMF வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா magnitude of the induced EMF வந்து does not depends upon, okay, depends upon resistance. எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரிங்களா? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட், இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு இன்டியூஸ்டு EMF தான் கேட்குறாங்க அண்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில். இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் கொடுத்து the does not does depends upon கேட்டாலும் என்னதான் வரும், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பார் மேக்னெட். ஓகே. ஸோ இது வந்து லென்ஸ் லா பேஸ் பண்ணி என்ன கான்செப்ட், லென்ஸ் லா. ஓகேவா? லென்ஸ் லா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட். ஏன்னா நமக்கு இந்த ரிங் வந்தாலே அதுதான். ஸோ பார் மேக்னெட் இஸ் allowed to fall on the vertical through the copper. ஸோ இது வந்து ஒரு காப்பர் காயில். ஸோ இந்த காப்பர் காயில் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது ஹரிசாண்டல் பிளேன்ல என்ன செய்யுது, ஒரு மேக்னெட் வந்து நம்ம உள்ள வந்து அனுப்புறோம். ஸோ நெட் ஆக்சிலரேஷன், ஓகே, நெட் ஆக்சிலரேஷன் நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த நெட் ஆக்சிலரேஷன் வந்து இந்த கொடுத்துக்கூடிய இந்த ரிலேஷனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், அதாவது சேஞ்சிங் இல்லையா, சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அது சேஞ்ச் பண்றோம். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்டக்டருக்குள்ள ஒரு மேக்னெட் நம்ம உள்ள அனுப்பும் போது அங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அதனால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த கரண்ட்டுக்கு பேர் தான் எடி கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த எடி கரண்ட் என்ன செய்யும், அக்கார்டிங் டு த லென்ஸ் லா படி, லென்ஸ்ல எதுக்கு யூஸ் பண்றோம்னா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன்டியூஸ் பண்றதுக்காக. இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்
ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ், எதை அப்போஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதை அப்போஸ் பண்ற அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் டேம்பிங் எஃபெக்ட். ஸோ அப்போ ஃபைனலா நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நெட் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, அந்த நெட் ஆக்சலரேஷன் ஆஃப் த மேக்னெட் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆஃப் ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டி. கிராவிட்டியை காட்டிலும் அது வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் த நெட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்ல வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு லிட்டரலி இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ அதான் அதோட ஆன்சரா இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ண சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள். இதுல கரண்டோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் போறோம். ஃபர்ஸ்ட் எது சீரிஸ் எது பேரலல் தெரியணும். ஸோ நான் ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏ இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் அண்ட் டேக் இட் அஸ் அ பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதை நெகட்டிவா எடுத்துக்கிறேன், நெகட்டிவ் டெர்மினலா எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ ஏ வந்து பாசிட்டிவ், பி வந்து நெகட்டிவ். ஸோ இப்போ இது வழியா கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகி வரக்கூடிய இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ், அப்போ இங்க வந்து என்ன இருக்கும், மைனஸ். ஸோ இன்னொரு விதமா சொன்னா இந்த பின்ற டெர்மினல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து வருது. ஸோ இங்க வந்து ஜாயிண்ட் ஆகிற இந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அதனால இது மைனஸ். ஓகே. ஸோ இப்போ இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ் தான், இங்கேயும் மைனஸ் தான் இல்லையா. ரைட். ஸோ அடுத்து வந்து பாருங்க, இந்த கரண்ட் ஏல வரக்கூடிய இந்த டெர்மினல் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான். ஸோ அப்ப இங்க மைனஸ். ரைட். ஸோ இப்போ பாருங்க, ஒரு இண்டக்டரோட கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேம் பொலாரிட்டி, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னா அது வந்து சீரீஸ். பிளஸ் பிளஸோட கனெக்ட் ஆகி மைனஸ் மைனஸோட கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னா அது வந்து பேரலல். ரெடியா? ரைட். இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 இண்டக்டர்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா 4 இண்டக்டர்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து பேரலா இருக்கு. ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பேரலல் சீக்வன்ஸ்ல இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேரலல் ஃபார்முலாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அப்ளை பண்ணிடலாம். ஸோ 4 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஹென்ரி அப்படின்னு பார்க்கும்போது 1/LA. ஸோ இண்டக்டர் ஆஃப் LA வந்து பார்த்தீங்கன்னா 1/4 + 1/4 + 1/4 + 1/4. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னு சொன்னா 4/4 வரும். கேன்சல் அவுட் பண்ணோம்னா 1 ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் அதே தான். ஸோ அப்போ 1H. ஓகேவா, 1 ஹென்ரி அப்படின்றது தான் அவங்களுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏலேயே அது இருக்கு. ஓகேவா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மெட்டாலிக் ராட். ஓகே. ஸோ பார்த்தோன்னே கொஸ்டின் பார்த்தோன்னே பெருசா இருக்கு. ஸோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பெருசா இருந்தாலே கொஞ்சம் ஈஸியாக தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ மெட்டாலிக் ராட் ஆஃப் த லென்த் ஆர் இஸ் ரொட்டேட்டட் வித் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்திங் ஃபீல்டு இருக்கு, அதுல வந்து ஒரு மெட்டாலிக் ராட் வந்து என்ன செஞ்சுன்னா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, which is hinged with the center with the one end in the circumference of the circular metallic ring of the radius r. About the passes through the center, இதுதான் முக்கியம், center and perpendicular to the plane of the ring. சரி, இந்த magnetic field perpendicular to the plane of the ring, the EMF induced between the center and the metallic ring. ஸோ அப்போ நம்மகிட்ட கேட்கறதே என்ன கேட்கறான், அதுதான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே பார்க்கணும். EMF, ஓகே, EMF between center and ring. ஓகேவா, இதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகே. அப்போ ஒரு EMF எடுத்தோம் சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா லூப். ஓகேவா, ஏரியா லூப், இதுதான் கான்செப்ட். இந்த ஏரியா லூப் சேஞ்சிங் ஏரியா லூப் தான். சேஞ்சிங் ஏரியா லூப் வந்து இங்க என்னது, சர்க்குலர் பாத் தான். ஸோ அந்த சர்க்குலர் பாத்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு டீட்டான்ற ஒரு ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா, அப்ப அந்த டீட்டாவை எடுக்கும். சர்க்கிளுக்கு வந்து என்ன தெரியும் நமக்கு, ஏரியா வந்து πr². ஸோ அப்ப b இன்டு சேஞ்சிங் அப்படின்றதுனால d/dt. ஓகே. ஸோ πr² இன்டு இது ரொட்டேஷன் வந்து எவ்வளவுப்பா, 360 டிகிரி தானேப்பா. அப்போ θ/2π. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கேன்சலிங், பை கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ இங்க θ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் an angular. ஸோ அதனால நான் அந்த ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். ஸோ EMF is equal to br² ஒமேகா டிவைடட் பை இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ அந்த 2 இங்க இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ பீன்றதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ இங்க டோட்டலா ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணுவோம். அடுத்தடுத்த பார்ட்ல பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெசன்ஸையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். சரிங்களா. வேற எதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வேற இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் வேணும்ன்றது எனக்கு சொல்லுங்க. நம்ம அடுத்த இதுல பாத்துக்குவோம். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ, பாய்.